என் அருமையான உறவுகளே, நண்பர்களே, இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஒரு சில மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சில நாட்கள் மிகப்பெரிய அளவில் உந்து சக்தியாக இருக்கும். அதில் இந்த நாட்கள் ரொம்ப அழகாக உந்து சக்தியாக அமையப்போகிறது. அது அப்படிப்பட்ட மாதம் இந்த சித்திரை மாதம். அந்த சித்திரை மாதத்தில் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. நம்ம புண்ணியம் பண்ணுறோம், பாவம் பண்ணுறோம், நல்லவனாக இருக்கிறோம், கெட்டவனாக இருக்கிறோம், அது வேறு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நல்லவனா கெட்டவனான்னு யாராவது கேட்டால், நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனாக இருக்கணுமான்னு கேட்டால் நமக்கு பதில் நல்லவனாக இருக்கணும்னு தான் ஆசை வரும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்ன ஒருத்தர் கேட்டார், நீங்கள் நல்லவரான்னு. நல்லவர் கெட்டவருங்கிறத விட உனக்கு என்னை பிடிக்குமான்னு கேட்டேன். உலகத்தில் நல்லவனாக இருக்கிறத விட கெட்டவனாக இருக்கிறத விட மற்றவங்களுக்கு பிடித்தவனாக இருந்தோம்னா நம்ம தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இந்த உலகம் அதை தான் எதிர்பார்க்குது. ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கோம்னா நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனாக இருக்கணுமாங்கிறத விட அந்த 5 பேருக்கும் பிடிச்சவனாக இருக்கணும், பிடித்தவளாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் உள்ள ஓட்டை நம்ம வாங்கணும். இன்றைக்கி தேர்தல் நேரம். நம்ம வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் இப்போ அப்பா எடுத்துக்கணும். அப்பாவுக்கு வீட்டில் உள்ள 4 பேரையும் பிடிக்குமா? ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க, அப்பாவுக்கு 4 பேரையும் பிடிக்குமா? அப்பாவுக்கு பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். அப்பாவை 4 பேருக்கும் பிடிக்குமா? அம்மா அடுத்தது. அம்மாவுக்கு 4 பேரையும் பிடிக்குமா? அம்மாவுக்கு யாரை பிடிக்குங்கிறது, அம்மாவை யார் யாருக்கு பிடிக்கும்? குழந்தைங்க, பெரிய குழந்தை யார் யாருக்கு பிடிக்கும், சின்ன குழந்தை யார் யாருக்கு பிடிக்கும், இப்படி ஓட்டு போட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ பிடிக்கலைன்னா அடுத்த மாதம் திருப்பி ஓட்டை ஒரு நாள் எடுத்து வச்சுக்கணும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி மீண்டும் நம்ம வீட்டில் ஓட்டு போட போகிறோம். என்னங்க இப்படி? அப்போ திருப்பி ஓட்டு போடும்போது இந்த ஒரு மாதத்தில் அவங்க தகுதி உயர்ந்திருக்கும், இல்லை தகுதி மீண்டும் தாழ்ந்திருக்கும். அப்போ தன்னையே ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நம்ம சப்போர்ட் வாங்கணும். அப்போ தான் இந்த உலகம் நம்மளை சப்போர்ட் பண்ணும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஐயோ, எங்கள் அப்பாட்ட பேசவே பேசாதீங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னுவாங்க. எங்கள் அம்மாட்ட பேசவே பேசாது, அம்மாவே கிடையாது அப்படின்வாங்க. அதுமாரி அப்பாவே கிடையாது அப்படின்வாங்க. பெத்த பிள்ளைங்க டேரெக்டாக போய் சொல்லுவாங்க, அந்த ஆள்கிட்ட மட்டும் பேச மாட்டேன், வேறு யார்கிட்ட வேணாலும் பேசுவோம் அப்படின்வாங்க. பொண்ணு சொல்லும், ஐயய்யே எங்கள் அம்மா மாரி ஒரு கொடுமைக்காரி யாருமே கிடையாது, எங்கள் அப்பா மாரி கொடுமை, அவங்களாம் மனுஷங்களா? மனுஷனே கிடையாதுங்க, அவங்களே இது வேற்று கிரகத்தில் இருந்திருக்காங்க அப்படின்வாங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அப்பா அம்மாவை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம குடும்பத்தில் நமக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இதில் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல சரி பண்ணணும். நம்ம உட்காந்து பேசணும். எதனால அப்பாவை பிடிக்கல, எதனால அம்மாவை பிடிக்கல. இவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பிடிச்சிருக்காது. ஏன் பிடிக்கல? என்றைக்காவது யோசிக்கிறோமா? பிடிக்காததை திருப்பி பிடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோமா? இந்த உலகத்திலே எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா? சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி சீக்கிரமாக இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம். 2வது படிக்கிற பையனை பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கிளாஸை விட்டு நான் 3ஆம் வகுப்புக்கு போகணுன்னுவான். சரி, இது ஏதோ படிப்பு திறன்லாம் கேட்குறான் அப்படின்னா 10வது படிக்கிற பையன்கிட்ட போய் கேட்டால் முதல்ல இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு முதல்ல நான் ஹையர் ஸ்டடிக்கு போகணும் அப்படின்வான். சரி, ரொம்ப படிப்பு ஆர்வத்தில் கேட்குறான் அப்படின்னு பார்த்தா இந்த ஹையர் ஸ்டடி இதை மட்டும் முதல்ல காலேஜுக்கு போகணுங்க, இதெல்லாம் பள்ளிக்கூடமாங்க அப்படின்வான். சரி, காலேஜுக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறான, முதல்ல இந்த காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கன்னுவான். சரி, வேலைக்கு போக ஆசைப்படுறான்னு தான் வேலையை விட்டுட்டு முதல்ல அடுத்தது நான் எங்கேயாவது சொந்த தொழில் ஆரம்பிக்கணுன்னுவான். அப்போ மனிதனுக்கு எதுவுமே இருக்கிற இடத்துல எதுவுமே பிடிக்காது, அடுத்த தாவரத்துக்கு தான் பிடிக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி உறவும் முதல்ல எல்லா பிள்ளைங்களும் நினைக்கிற முதல் வார்த்தை, முதல்ல எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் போகணும். அது இந்த அடல்ட் ஏஜில் இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். இந்த உலகத்தில் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு நான் முதல்ல நான் போய் அது என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்டலில் இருக்கணும், இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னமோ கல்யாணம் பண்ணோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற மாதிரி.
போய் ஹாஸ்டலில் இருந்தோம்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி. அப்பா அம்மா மாதிரி ஒரு சொர்க்கம் கிடையவே கிடையாது. அப்பா அம்மா மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் கிடையவே கிடையாது. அவங்களையே புரிஞ்சுக்க முடியலன்னா அப்போ அடுத்த வரவங்களெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது வாழ்க்கையில்? கொஞ்சம் யோசிக்க வேணாம்? சரி, கல்யாணம் பண்ணியாச்சு, இப்படி வச்சுப்போம். கல்யாணம் பண்ண பிறகு யோசிப்பான், முதல்ல என் பொண்டாட்டி விட்டு போகணுங்க. பொண்டாட்டி எங்க? என் புருஷனை விட்டு முதல்ல புருஷனாங்க, அந்த ஆளு மனுஷனாங்க, என் பிள்ளைக்காக நான் இருக்கேங்க. அடுத்த வார்த்தை, எங்கள் முதல்ல அப்பா அம்மா வேணான்ட்டு புருஷன்ட்டு வரோம், இப்போ அப்பா அம்மா வேணான்னு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோம், கணவன் மனைவி வாழ்க்கை. அடுத்தது சொல்கிறோம், என் பிள்ளை ஒருத்தவனுக்காக தாங்க, என் பிள்ளைக்காக தான் இந்த ஆளோட வாழ்கிறேன், என் பிள்ளை ஒரு ஆளுக்காக தான் இந்த பொம்பளையோட வாழ்கிறேன்னு இப்படி சொல்லுவாங்க. சரி, இப்படி வருதா? அடுத்தது, இந்த பிள்ளையை விட்டு முதல்ல போகணுங்க, இந்த பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி தொலைச்சி இதுனா நம்ம நல்லா நிம்மதியாக இருக்கலாம். ஆக யாருமே இருக்கக்கூடாதுங்கிறது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு எண்ணம். ஆனால் எப்படியோ யாரோடையோ கனெக்ட் ஆகிக்கிட்டே இருப்போம். யாரும் இல்லாதவனை போய் தேடினீங்கன்னா அவன் யாருக்காவது வேணும்னு அவன் தேடிட்டு இருப்பான். அப்போ இந்த மனசை நம்மளால் கண்டிப்பாக பிளான் பண்ண முடியவே முடியாது, அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லோரும் இருந்தால் அந்த உலகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப வெறுப்பாயிடும். அப்போ இந்த மாதிரி வெறுப்பாக இருக்கிற நாட்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ரொம்ப தவறாக சிந்தனைகள் யோசிப்போம், உலகத்தில் ரொம்ப தத்துவங்களை அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்போம், பிடிக்காத விஷயங்களை நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். முதல்ல ஒரு அன்றைய நாளையே நாம் இழந்து விடும். ஒரு பொழுது விடியுதுன்னா அது நம்ம கையில் கிடச்சிருக்கிற பெரிய காலம்ங்கிற ஒரு பொக்கிஷம், ஒரு கேலக்ஸி அது கையில் கிடச்சிருக்கு. அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்தணும். அது பணப்பெட்டியாக இருக்கலாம், வரம், ஒரு நாள்ங்கிறது வரம். அந்த வரத்தை நம்ம தவத்தால் கிடச்சிருக்கு, நம்மளோட நல்ல எண்ணத்துக்கு கிடச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணலாமா? அதனால் முதல்ல என்ன பண்ணக்கூடாது, யாரையும் பகைச்சிக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். லவ் ஆல், சர்வ் ஆல். அப்போ ஒவ்வொரு நாளையும் நேசிக்க நேசிக்க நமக்கு என்ன ஆகணும், மனபலம் ஏற்படும், உடல் பலம் ஏற்படும், திங்கிங் பிரைட்டாக இருக்கும். குடும்பத்தை முதல்ல நேசித்து குடும்பத்தோடு நம்ம இவங்களை இழக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் நினைக்க ஆரம்பிக்கணும். எங்கள் அப்பா அம்மா விட்டு போகக்கூடாது, நான் கூட்டு குடும்பத்தில் வாழணும், என் புருஷனை விட்டு போகக்கூடாது, என் பொண்டாட்டியை விட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகளை விட்டு போகக்கூடாது. என்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து வாழணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ நம்மளால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்க. நம்ம எண்ணத்தை வலுப்படுத்த முடியுங்க. அப்போ நாம் நினைக்கிற விஷயத்தை அடைய முடியுங்க. ஆனால் இந்த மனசு எல்லாத்தையும் விட்டு வெறுத்து 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 தனிமையை நோக்கி உள்ளே போய்கிட்டே இருக்குங்க. அதுலேருந்து முதல்ல மாறணும். இதுக்கு ஒரு நாள், ஒரு அருமையான நாள் நம்ம கண்டுபிடிக்கணும். அக்ஷய திருதியை, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி, சித்திரை மாதம் 7ஆம் தேதி திங்கள் கிழமை அக்ஷய திருதியை. இன்னும் ஒரு நாள் முன்னாடியே அந்த அக்ஷய திருதியை வருது. எப்படின்னா ஏப்ரல் 19 சித்திரை 6 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:32க்கு பிறகு அக்ஷய திருதியை ஆரம்பமாகுது. திதி வந்துடுது. ஸோ அப்போ அன்றைக்கி என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி சாயரட்சையிலிருந்து நம்ம திருதியை உருவாகி சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஏப்ரல் 20 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த அக்ஷய திருதியை அன்றைய நாள் இருக்கிறது காலையில் வரைக்கும். நீங்கள் அதனால் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நகை வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க. பொன் பொருள் வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாம், உப்பு வாங்கலாம், அரிசி வாங்கலாம், சீனி வாங்கலாம், நல்ல எண்ணத்தை வாங்கலாம், நல்ல வார்த்தைகளை வாங்கலாம். உலகத்தில் எது நம்மளோடு எப்பயுமே இருக்கும் அப்படின்னா பிளஸ்ஸிங் வாங்குங்க. அன்றைக்கி யாராவது வயசில் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அன்றைக்கி உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு நாள் நல்லா உட்காந்து வீட்டில் கமன்னு சமைச்சு சாப்பிடுங்க. அக்ஷய திருதி அன்றைக்கி எல்லாம் வீட்டை பூட்டிட்டு கிளம்பி போயிடுறோம், வீட்டில் சாப்பிடுங்க. அன்றைக்கி குடும்பத்தோடு ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, பிரிந்தவர்கள் ஒன்று சேருங்க. அந்த திருதியையில் எதை துவங்குறோமோ அது நல்ல விஷயமாக இருக்கும், அது தொடரும். தங்கம் வாங்கினா தங்கம் சேருனாங்களா? தங்கம் சேருதா? கடன் தான் சேருது. அன்பு சேரும்,
தங்கமான மனசு நமக்கு இருக்குது. முடிஞ்சவங்க தங்கம் வாங்குங்க, யாருக்கெல்லாம் முடியுதோ தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, அதெல்லாம் தப்பு இல்லை, வாங்குங்க, முடிஞ்சால் வாங்குங்க. அது முடியலேன்னு அதை கடனை வாங்கி வாங்காதீங்க, கடன் தான் சேரும். அட்சய திருதி அன்னைக்கு கடனை வாங்கி தங்கத்தை வாங்கினீங்கன்னா கடன் சேரும். காசு இருக்கா, 1 கிராம் முடிஞ்சால் வாங்குங்க, 1/2 கிராம் முடிஞ்சால் வாங்குங்க. சேவிங்ஸ் பண்ணுங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அப்படி இருந்தால் எல்லாத்த விட பிளெஸ்ஸிங் வாங்குங்க. நான் சொல்கிறது அதுதான். குசேலன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போகிறான். ஒரு ஏழை, அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை, கிருஷ்ணனை நம்புகிறான். ஒரு பிடி அவுள் எடுத்துகிட்டு போகிறான், அதுவும் பொண்டாட்டி கொடுக்குறா. சும்மா போறியே நண்பனை பார்க்க, ஒரு பிடி அவுள் தரேன், அவனுக்கு பிடிக்கும், எடுத்துன்னு போகணும் பொண்டாட்டி சொல்கிறான். குசேலன் எடுத்துன்னு போகிறான். அவ்வளோ பேர் கிருஷ்ணனை பார்க்க நிற்கிறாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மருவி கஷ்டத்தோட வருத்தத்தோடு இதை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலேன்னு மறைச்சிக்கிட்டு போகிறான் குசேலன் கிருஷ்ணனை பார்க்க. கிருஷ்ணன்கிட்ட போய் கிருஷ்ணா நல்லா இருக்கியான்னு கேட்குறான். நீ நல்லா இருக்கியான்னு கிருஷ்ணன் கேட்கும் போது சொல்கிறேன், உன் தயவலால் நல்லா இருக்கேங்கிறான். அப்போ கூட கஷ்டப்படுறேன்னு சொல்லலை குசேலன், உன் தயவால் நல்லா இருக்கேங்கிறான். கிருஷ்ணன் சிரிக்கிறான். இவன் நல்லா இல்லைன்னு கிருஷ்ணனுக்கு தெரியும், ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை அந்த இடத்துல. எந்த நாள் போனான் தெரியுமா? சித்திரை மாசம் அக்ஷய திருதி அன்னைக்கு கிருஷ்ணனை பார்க்குறான் குசேலன். அதனால தான் சொல்லுவாங்க, அக்ஷய திருதியில் நல்ல வார்த்தையை வாங்கு, நல்ல பிளெஸ்ஸிங்கை வாங்கு. ஒரு குருக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணும், அப்பா அம்மாட்ட நமஸ்காரம் பண்ணும், தாத்தா பாட்டிகிட்ட நமஸ்காரம் பண்ணும், பிளஸ் வாங்கு, பிளெஸ்ஸிங். காசு பணம்லாம் அடகு வச்சுருவோம், நகை வாங்கினா அடகு தான் வைக்கணும், கடன் வாங்கணும், பிளெஸ்ஸிங் வாங்கு. இந்த உலகத்தில் வாழ்வாங்கும் வாழலாம். சொந்த தாத்தாவை பேரன் தாத்தான்னு கூப்பிட மாட்டான், டேய் அப்படின்னு கூப்பிட்றான். இந்த காலத்தில் அப்பாவை வடா போடான்னு கூப்பிட்றாங்க. கேட்டால் அது நீங்கள் அப்பா அம்மா இல்லை, நாங்கள் அப்படி தான் பேசிப்போம் அப்படிங்கிறாங்க. அது உரிமை, அன்பு, வேறு விஷயம். ஆனால் இது மாதிரி நல்ல நாளில் பிளெஸ்ஸிங் வாங்குங்க. பேரனை பேத்தி எல்லாரையும் கூப்பிட்டு தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள். நீங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இது ஆசீர்வாதம் டே. செய்யலாமா? அப்படி அந்த குசேலன் போயிட்டு ஒன்று நல்லா இருக்கேன்னு சொல்கிறான், ஆனால் உனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கு, இதை வாங்கிக்கிறியான்னு கேட்குறான். அப்போ எடுத்து மறைச்சி ஒரு கிழிஞ்ச துணியில் கட்டியிருக்கிறான். என்னன்னு பார்த்தா திறந்த அவுள். அதை எடுத்து கிருஷ்ணார்ப்பணம்னு கிருஷ்ண வாய்க்குள்ளே போடுறான். உலக மக்கள் எல்லாம் சந்தோஷம். குசேலன் குபேரன் ஆகிறான். இவ்வளவு தான் கதை. இன்னைக்கு நீங்கள் என்ன இதில் என்ன நடந்தது? நல்லதை சொல்கிறான், உண்மையை சொல்கிறான், கஷ்டமாக இருந்தாலும் நல்ல வார்த்தையாக சொல்கிறான். உன் தயவால் நல்லா இருக்கேங்கிறான். கிருஷ்ணனுக்கு சிரிப்பு. கிருஷ்ணனுக்கு பிடிச்ச ஒரு அவள் தன்னால் முடிஞ்சதை கொடுக்குறான். அன்றைய தினத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுங்க, தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு போடுங்க, உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு உணவு கொடுங்க, உங்களால் முடிஞ்சவர்களுக்கு உணவு கொடுங்க. அவங்க பிளெஸ்ஸிங் வாங்கி பாருங்கள். பக்கத்தில் இருக்க கிருஷ்ணன் கோயிலுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு பிடி அவுள் எடுத்துன்னு போய் கொடுத்து நைவேத்தியம் கொடுங்க. அர்ச்சனையில் அவுள் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. இந்த நாராயணன் பெரிய, நம்ம என்னென்ன தரணுமோ அவனை நம்பிட்டு அவன் மட்டும் தருவான். ஆனால் நாராயணனுக்கு ரொம்ப பிடிச்சது உண்மை தான் பிடிக்கும். ஆனால் வீட்டில் உள்ளவங்களை திட்டிட்டு, வீட்டில் உள்ளவங்களை கோவப்பட்டுட்டு கோவிலுக்கு வராதிங்க. சில வீட்டில் உள்ளவங்க கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் போக முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும், நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு வீட்டுக்கு காவல் மாதிரி காசு கையில் சாவியை கொடுத்துட்டு கோயிலுக்கு வராதிங்க. சுவாமி உங்கள் வீட்டில் தான் இருப்பார். நீங்கள் என்ன தான் அவரை பார்த்து கிருஷ்ணா கோவிந்தா ராமா அப்படின்னா கூட ஒன்றும் பவர் இருக்கார். அவரோட திங்கிங்கில் அங்கே ஒரு ஜீவனை விட்டுட்டு வந்துட்டேன்னு நினச்சிட்டு இருப்பார். முடிஞ்சால் உண்மையாக அவளையும் அழிச்சுன்னு வீட்டில் யாரையும் விட்டுட்டு வராமல் கோயிலுக்கு வாங்க. இல்லை விட்டுட்டு வர வேண்டிய வருத்தம் வந்தது, ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவள்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் போயிட்டு வந்துடுறேன், பிரசாதம் எடுத்துன்னு வரேன், உனக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாங்குகிற அர்ச்சனை பொருள் அவா கையில் கொடுத்து வாங்கிட்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. அவா கையில் கொடுத்து வாங்கிட்டு போங்க. கிருஷ்ணன் பெரிய லீலைக்காரன்.
அதனால் அக்ஷய திருதியைங்கிறது ஒரு நல்ல நாள். இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கிற ஒரு நாள். இதில் நீங்கள் என்ன வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? பிளெஸ்ஸிங் வாங்கணும். வாங்கலாமா? வாங்கி பாருங்க, நிறைய பிளெஸ்ஸிங் சேரும். வாழ்க்கை நல்லா இருப்பீங்க. அந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெஸ்பெக்ட் கொடுக்குறவாளை கண்டிப்பாக ரெஸ்பெக்டாக வச்சுப்பான் சுவாமி. அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு ரெஸ்பெக்ட்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் பெரியவாளுக்கு கொடுங்க. அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிடிச்சி அந்த ஸ்ரீமன் நாராயணன் உங்களுக்கு ரெஸ்பெக்டை கொடுக்க வைப்பார். உங்களை நல்ல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். நல்லது நடக்கும். நாராயணா, நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.